பிரைஸ் தி லார்ட். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன். இது ஒரு பாடல் ஆராதனை. ஆகவே என்னுடைய சார்பில் 1964 வருடம் நான் பாடின ஒரு பாடல். இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன? எழுதினவர் வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் நீர் என்னை தெரிந்தெடுத்தீர்? என்னுடைய உள்ளத்துல வர ஆசைப்பட்டதுக்கு காரணம் என்ன? என் உள்ளம் உமக்கு முன்பே உமக்கு தெரியும். என் உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளம்? வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, மேல வெள்ளையா இருக்குது, ஆனா உள்ள கல்லறைக்குள்ள என்ன நாத்தனாரும். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை. அவர் நமக்குள்ளே தங்கி எப்பொழுதும் வாசமாயிருக்க ஆசைப்பட்டு இம்மானுவேல் என்ற பேரோடு கூட வந்தார். அவர் என்னோடு கூட எனக்குள்ள இருக்கிறார். அப்படி உள்ள வரேன்னு ஆசைப்பட்டவரை பார்த்துதான் இந்த பாடகன் எழுதும் போது கேட்கிறான், எப்படிப்பா உமக்கு மனசு வந்துச்சு? கேராபின்களும் சேராபின்களும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதித்து பாடுகிற அந்த பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற தேவன் இந்த அசிங்கமான இந்த இருதயத்துக்குள்ள, தவறான சிந்தனைகள் வருகிற இந்த இருதயத்துக்குள்ள தங்க நீர் எப்படி ஆசைப்பட்டீர் என்று சொல்லி ஒரு பெரிய கேள்வியோடு கூட அந்த பாடலை அவன் பாடினான். வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் தெரிந்தீர் ஏழை என் உள்ளத்தை? பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ, வெள்ளை கல்லறை டி, வெள்ளை கல்லறை, உள்ளே பாவமே, வெள்ளை கல்லறை, உள்ளே பாவமே, எந்தன் மோக எண்ணமும் பாவ கிரியையும் காண கண் கூசுதே, எந்தன் இயேசு ராஜனே, உந்தன் பாதம் வந்தேனே, எந்தன் பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ, வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்னே ஏன் தெரிந்தி ஏழை என் உள்ளத்தை? பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ, மாய மாலமும் எந்தன் மாய வாழ்க்கையும், மாய மாலமும் எந்தன் மாய வாழ்க்கையும், எந்தன் அந்தரங்கமும் ஆசாபாசமும் அருவருப்பானது, எந்தன் இயேசு ராஜனே, உந்தன் பாதம் வந்தேனே, எந்தன் பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வாசிக்கவோ, வானாதி வானங்கள் இல்லையோ, பூமியில் மாளிகை இல்லையோ, பின்ன ஏன் தெரிந்தீ ஏழையின் உள்ளத்தை?
பாவத்தை பாவ கரையாவும் ஜீவரத்தம் கொண்டு கழுவி வசிக்கவோ. கர்த்தர் தம்முடைய வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆக்கி தருவார். இது கிறிஸ்துமஸ் கேரல்ஸ், பாடல் ஆராதனைகள் நடத்துகின்ற காலம். வீடுகள் தோறும் கிறிஸ்துமஸ் கேரல் சர்வீஸ் பாடிக்கொண்டு வருகிறத நீங்க பார்க்கலாம். உலகத்திலேயே முதல் கிறிஸ்துமஸ் கேரல் எங்க நடைபெற்றது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் ஓரளவு தெரியும். சிலருக்கு லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நீங்க அதை பார்க்கலாம். முதல் கேரல் சர்வீஸ் மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே பாடப்பட்டது. மேய்ப்பர்களுக்கு மத்தியிலே பாடப்பட்டது. கேரல் சர்வீஸினுடைய நோக்கமே நற்செய்தியை அறிவிப்பது. அதான் கேரல் சர்வீஸினுடைய நோக்கமே. மேய்ப்பர்கள் மந்தையை காத்துக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்த, மேசியாவின் பிறப்பை குறித்த முதல் செய்தி யாருக்கு சொல்லப்பட்டது? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. மேசியாவை பற்றி அறிவிப்பு படிப்பறிவில்லாத அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. ஏன் சொல்லப்பட்டது? அதுவும் குறிப்பா மேய்ப்பர்களுக்கு ஏன் சொல்லப்பட்டது? அந்த காலத்தில் ஆதாம் ஏவாள் காலத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிற வரைக்கும் மனுஷன் ஒவ்வொருத்தருடைய பாவங்களும் கழுவப்படுவதற்கு தேவன் நியமித்த சில சட்ட திட்டங்கள் இருந்தது. பாவ நிவாரண பலி, மிருகங்களை பலி செலுத்துறது. எருசலேமில் பாத்தீங்கன்னா நிறைய மிருகங்கள் வரும். சின்ன மிருகம், பெரிய மிருகம், குட்டி மிருகம், புறா, குருவி, ஆடு, மாடு. அதை வச்சே பாத்துக்கலாம் யார் யார் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சாங்கன்னு பாத்துக்கலாம். பெரிய பாவம் செஞ்சான் பெரிய மிருகத்தை எடுத்துட்டு வருவான், மாட்டை பிடிச்சி நிறுத்துவான், அது மேல தன்னுடைய கையை வைப்பான். என் பாவம் எல்லாம் இந்த மாட்டு மேல இறக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்டு வெட்டுவான். ரத்தம் சிந்த உடனே பாவம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் தேவன் இப்படிப்பட்ட பலிகளிலே நான் பிரியமாக இல்லை என்று சொல்லி தேவன் ஒரு திட்டத்தை வகுத்தார். என்ன திட்டத்தை வகுத்தார்? இப்படி ஒவ்வொருத்தரும் பாவம் செய்யறதுக்கெல்லாம் மிருகத்தை வெல்த்தி பலி செலுத்திக்கிட்டே இருந்தா இந்த உலகத்தில் மிருகமே இருக்காது. அவ்வளவு பேரு தொடர்ந்து பாவம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களுடைய பாவங்களையும் கழுவ ஒரு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படின்ற திட்டத்தை ஆரம்பத்திலே வச்சார். லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல ரத்தத்தின் மனுஷனுடைய உயிர், மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது, அது ஆத்துமாக்களுக்காக பாவ நிவாரணம் செலுத்தும்படி நான் கட்டளையிட்டேன் என்று எழுதப்பட்டிருக்குது. ஆத்துமாக்களின் பாவ நிவாரணம் செய்வதற்கு பரிசுத்தமான ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை பிதா வைத்தார். அந்த திட்டத்தின்படி ரத்தம் சிந்துவதற்காக மேசியா உலகத்துக்குள் சாவதற்கென்றே வந்தவர். ஏதோ திடுதுப்புன்னு இயேசுவை பிடிச்சி சிலுவையில் அறைஞ்சு சாகடிச்சிட்டாங்க அப்படி அல்ல. முகமதியர்கள் அப்படிதான் நம்புறாங்க. சிலுவையில் அறையப்பட்டது இயேசு அல்ல, கடவுளை யாராவது கொல்ல முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். கடவுளை ஒரு மனுஷன் கொன்னுட்டானா அவர் கடவுளா இருக்க முடியாது. உண்மைதான், கடவுளை யாராலும் கொல்ல முடியாது. ஆனா கடவுள் கொல்லப்படுவதற்கென்றே திட்டமிட்டு வந்தவராச்சே. ஏன்னா மேசியா சாகாமல் போனால், அவர் ரத்தம் சிந்தாமல் போனால் பாவ விமோசனம் கிடையாது. ஒரே ரத்தத்தின் மூலமாக உலகம் அனைத்துக்கும் பாவ விமோசனம் கிடைக்கும். இதுதாயா சந்தோஷ செய்தி. இதுக்குதான் பேரு குட் நியூஸ். இதுக்குதான் பேரு சுவிசேஷம். சுவிசேஷம் என்று சொன்னாலே குட் நியூஸ் பேரு, நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? மனுஷன் பாவத்தில் சாக வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கும்போது அவன் பாவம் கழுவப்பட ஒரு வழி வந்துருச்சு. இதுக்குன்னு கங்கைக்கு போக வேண்டாம், தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக்க வேண்டாம், வேதனைப்படுத்திக்க வேண்டாம். 2000 வருஷத்துக்கு முன்பு சிந்தப்பட்ட அந்த ரத்தம் எனக்காகவும் சிந்தப்பட்டதுன்னு யார் ஒருத்தன் நம்புகிறானோ,
ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விடுகிறது. இயேசு மேசியாவாக இந்த உலகத்துல வந்த இந்த சந்தோஷ செய்திக்கு தான் பேரு நற்செய்தி. மனுஷன் பாவத்துல சாவ வேண்டாம், பாவம் மன்னிக்கப்பட முடியும், இந்த உலகத்திலேயே மன்னிக்கப்பட முடியும். ரட்சிப்பின் அனுபவத்தை இந்த உலகத்திலே நீ பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி? நான் பாவி, நான் தவறு செய்தவன் என்று யார் ஒத்துக்கிறாங்களோ அவங்க அந்த பாவத்தை இயேசு கிட்ட அறிவிச்சு மன்னிப்பு பெற்று இனி நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் தீர்மானம் பண்றாங்களோ அவங்களுக்கு ரட்சிப்பு. ரட்சிப்பு ரொம்ப ஈஸி. பாவத்தை ஒத்துக்கிறவங்களுக்கு தான் ரட்சிப்பு கிடைக்கும். 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நமக்குள் சத்தியம் இல்லைன்னா இயேசு இல்லைன்னு அர்த்தம். அப்ப பாவத்தை அறிக்கை செஞ்சா அவர் மன்னிக்கிறாரா? வசனம் உறுதி சொல்லுது. 1 யோவான் 1:9 சொல்லுது, நாம் பாவங்களை அறிக்கை செய்தால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாத்தீங்களா? வானம் பூமி மாறினாலும் வசனம் மாறாது. நீ அறிக்கை செஞ்சது உண்மையானா இயேசுவின் ரத்தம் கழுவுனதும் உண்மை. ஏன்? வசனம் பொய் சொல்லாது. வானம் பூமி மாறி போனாலும் என் வசனங்கள் ஒரு நாளும் மாறி போகாது. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. மன்னிக்கிறேன்னா நிச்சயமா அவர் மன்னிச்சிருவார். ஆகவே இந்த பாவ மன்னிப்பு மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவினாலே வந்தது. அந்த சந்தோஷ செய்தியை யாருக்கு அறிவிச்சாங்க? முதலாவது மேய்ப்பர்களுக்கு. ஏன் மேய்ப்பர்களுக்கு அறிவிச்சாங்க? பலி ஆடுகளை காப்பாற்றுறவங்க, பலி ஆடுகளை மேய்க்கிறவங்க, அதுக்குன்னு ஒரு தனி மேய்ப்பர்களே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பலிக்காக இருக்கிற மாடுகளும் ஆடுகளையும் தனியா வச்சு மேய்ப்பாங்க. மத்த ஆடுகள்லாம் அடிச்சு சாப்பிடறதுக்கு. ஆனா பலிக்காக என்று கொடுக்கப்படுகிற ஒரு குறிப்பிட்ட சில மாடுகள் ஆடுகளை மேய்க்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு செய்தி, சந்தோஷ செய்தின்றாங்க. என்ன? இனிமே இந்த மாட்டுக்காக நீ காவல் காத்துட்டு இருக்க வேண்டாம், இந்த மாடு இனிமே வெட்டப்பட வேண்டாம், இதுக்கு பதிலா ஒரே ஒருத்தர் ரத்தம் சிந்திட்டாரு. இதான் சந்தோஷ செய்தி. மேய்க்கிற உன்னுடைய பாவமே அந்த இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டுடும். செய்தி, மேசியா செய்தி யாருக்கு அறிவிக்கப்படணும்? இயேசுவை பற்றி அறியாதவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு கேரல் ரவுண்ட்ஸ், அந்த கேரல் ரவுண்ட்ஸ் யாருக்காக? கலெக்ஷன் ரவுண்ட்ஸா மாறி போச்சு. கேரல் ரவுண்ட்ஸ் எப்படி மாறி போயிருக்குது? கலெக்ஷன் ரவுண்ட்ஸ். கேரல் ரவுண்ட்ஸ்ன்றது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. 4 வீதியில போய் நில்லு, இயேசு கிறிஸ்து மேசியாவாக பிறந்துட்டார், நீ பாவத்துல சாக வேண்டாம் சொல்றியே, அதான் உண்மையான கேரல் ரவுண்ட்ஸ். பாட்டு பாடு, இயேசு பத்தி அறிவி. அதிகாலையில போய் வீதி வீதியா போய் அறிவிக்கிற கூட்டம் உண்டு. நாங்களும் அப்படி செஞ்சிருக்கிறோம். ஆகவே அதுதான் உண்மையான கேரல் ரவுண்ட்ஸ். வருமானத்துக்காக செய்வது அது கேரல் ரவுண்ட்ஸ் அல்ல. ஆகவே இனி அப்படி மாறி போயிடுச்சு. என்ன பண்றது? எங்க சர்ச்சிலும் அப்படிதான் இருக்குது. அதனால இத சொல்லி குற்றம் இல்ல. நிறைய பேர் இப்ப அதுல அந்த இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நீங்க எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களோ இல்லையோ, பைபிள் சொல்லுது இந்த செய்தி கிறிஸ்தவங்களுக்கு அல்ல, கிறிஸ்துவை அறியாதவங்களுக்கு தான் மேசியாவின் பிறப்பின் செய்தி. ஆகவே மேய்ப்பர்களுக்கு முதல் செய்தி சொல்லப்பட்டது. சரி, சொன்ன உடனே இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்னன்னா, இந்த இயேசுவை முதல் பார்த்தவங்க அவங்களுடைய வாழ்க்கையின் மாற்றத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். முதல் அறிவிப்பு மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது. சொன்ன உடனேயே தூதகணங்கள் எல்லாம் சேர்ந்து கேரல் பாட்டு பாடுறாங்க, தேவனை துதிச்சு பாடுறாங்க. செய்தி சொல்லப்பட்டது, பாட்டுகள் பாடப்பட்டது. உடனே மேய்ப்பர்கள் என்ன பண்ணாங்க? சொல்லப்பட்ட செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக அந்த தேவாதி தேவனை தரிசிக்க நேர சொல்லப்பட்ட இடத்துக்கு நேர பெத்லகேமுக்கு வந்தாங்க. மாட்டு தொழுவத்துல கண்டாங்க. அவங்க தலதாழ்த்தி அவரை வணங்கினாங்க. வணங்கிட்டு கம்முன்னு போல. அதுல 17வது வசனம் சொல்லுது, லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது, அதை கண்டு மற்றவர்களுக்கு அதை பிரசித்தம் பண்ணினார்கள். படிப்பறிவில்லாத அந்த மேய்ப்பர்கள் இயேசு பார்த்த உடனே தனக்குள்ள அந்த சந்தோஷத்தை அடக்கி வைக்காம மற்றவர்களுக்கு அறிவிச்சாங்க. இதுதாங்க உண்மையான கிறிஸ்தவன் செய்யற காரியம். வருஷா வருஷம் நீ கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற,
ஆனா யாராவது ஒருத்தருக்கு நீ இயேசுவை பத்தி அறிவிச்சிருக்கிறியா? உன் வீட்டுல வேலை செய்யறாள இத்தனை வருஷம், அந்த வேலைக்காரிக்கு நீ இயேசுவை பத்தி நீ சொல்லி கொடுத்திருக்கிறியா? உன் கூட வேலை செய்யறாங்களே அவங்களுக்கு இயேசுவை பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறியா? இதுதான் நீ செய்ய வேண்டிய காரியம். படிப்பறிவில்லாத மேய்ப்பர்கள் செய்த காரியம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். சரி, இனி அடுத்தது இரண்டாவது இயேசுவை பார்த்தது யாரு? அதே 2ஆம் அதிகாரத்துல ஆலயத்துல ஒரு சகோதரி இருக்கிறார். அவ பேர் அன்னாள்னு பேரு. கல்யாணம் ஆகி 4 வருஷம் 7 வருஷம் தாங்க புருஷனோட வாழ்ந்தா. அதுக்குள்ளேயே புருஷன் செத்து போயிட்டாங்க, குழந்தை இல்ல.